نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலிருந்து சில வசனங்களில் தொடர்ந்து நோன்பை பற்றிய சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை போல. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பிட்ட சில நாட்கள் எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் மட்டும் அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதிலையும் ஒரு சலுகை அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலிருந்து யார் நோயாளியாக இருப்பார்களோ அல்லது பிரயாணத்தில் இருப்பார்களோ அவர்கள் வேறு நாட்களில் அந்த நோன்பை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மேலும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு மிஸ்கீனுடைய உணவு அளவிற்கு அந்த நோன்புக்கு பகரத்தொகையும் கொடுத்து கொள்ளலாம். இன்னும் யார் நோன்பு வைப்பதற்கு சக்தி பெறுவாரோ அவருக்கு அந்த நோன்பை வைப்பதுதான் அந்த பிதியா என்ற பகரத்தொகையை கொடுப்பதை விட சிறந்தது. நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது, நீங்கள் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று மட்டும் சொல்லி முடித்து விடவில்லை. மாறாக அதை சொல்லும் பொழுது நோன்பு இந்த உம்மத்தினர் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்தினருடைய மனிதர்களுடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக சில விஷயங்களையும் சேர்த்தே சொல்லுகிறார். மனிதருக்கு ஒரு ஆறுதல் தரும் விதமாக சில விஷயங்களை இதை சேர்த்து சொல்றார். அதுல முதலாவதாக அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது அதிகார தோரணையில் அல்லாஹ் கட்டளையிடவில்லை. அதிகார தோரணையில அல்லாஹ் சொல்லாம அன்பாக சொல்லுகிறான். முதல் விஷயம், நாம பொதுவாகவே யாரிடமாவது ஒரு வேலையை சொன்னா ஒரு அன்பாக சொன்னா அந்த வேலையை மனமோந்து செய்வார். அதிகார தோரணையில சொல்லும் பொழுது வேலையை செய்தாலும் கூட அது மனமோந்து செய்ய மாட்டார். இது பொதுவாக மனிதனுடைய இயற்கையான நியதி. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, கூப்பிடும் பொழுது நம்மள யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் சொல்லுவதே அன்பாக அழைப்பதனுடைய ஒரு அடையாளம். மோமின்களே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறான், அழைத்து சொல்லுகிறான். இது முதல்ல அல்லாஹ் நம் மீது நம்முடைய மனதிற்கு ஒரு ஆறுதல் தரும் விதமாக சொல்லக்கூடிய முதல் விஷயம். அடுத்ததாக
உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல. ஏன்னா உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குன்னா முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் அதான் நோன்பு என்பது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். பகல் பூரா பசியோடு இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும், இது கொஞ்சம் சிரமம் தான். இப்ப இந்த சிரமம் உங்களுக்கு மட்டும் நமக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்ததல்ல, இதுக்கு முன்னால் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இது மாதிரி சிரமத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப பொதுவாகவே நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா பல பேருக்கு அதே மாதிரி கஷ்டம் இருந்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கும். இது நாம மட்டும் கஷ்டப்படல, எல்லாரும் இந்த கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நமக்கு அந்த கஷ்டம் கொஞ்சம் லேசா இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், இது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படல, முந்தைய உம்மத்தினருக்கும் இந்த மாதிரி நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி மனிதருக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் விதத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் நோன்பு என்பது முந்தைய உம்மத்தினருக்கு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் இதுல இன்னொரு விஷயத்தை சொல்றான். இந்த நோன்பு இது கடமையாக்கப்பட்டது என்பது இது உங்களை சிரமப்படுத்துறதுக்காக அல்ல, மாறாக அதுல ஒரு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் அல்லாஹ் சொல்லுவது சொன்னா, நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுடைய நலனுக்கு தான். நீங்க இறையச்சம் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும், ஆக வேண்டும் என்பதற்காக கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஐயாமம் மாதுதான், அதுவும் நோன்பு என்பது ரொம்ப நாள் அல்ல, சில குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான். வருஷத்துல 12 மாதங்கள் 360 நாள் இருக்கின்ற வெறும் 30 நாள் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் அதையும் சொல்றான். உங்களுக்கு அதிகமான நாட்கள் கடமையாக்கப்படல, வெறும் 30 நாட்கள் மட்டும்தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் இப்படி ஆறுதலுக்கு விதமாக சில விஷயங்களை இங்க சொல்லியிருக்கிறார். முதல் விஷயம். அடுத்ததாக அல்லாஹ் இங்க குறிப்பிடுவது, அப்ப முந்தைய உம்மத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல அப்படின்னு சொன்னது ஒண்ணு, அவர்களுக்கும் இதே மாதிரி தான் கடமையாக்கப்பட்டதுங்கிறது வழங்கிடக்கூடாது. முந்தைய உம்மத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, அவ்வளவுதான். நமக்கு கடமையாக்கப்பட்டதை போலவே கடமையாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது அங்கு கருத்து கிடையாது. பொதுவாக அவர்களுக்கும் நோன்பு கடமையா இருந்துச்சு. அந்த நோன்பினுடைய விதங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். நோன்பு நோட்டுவதனுடைய விதம் அது வேறுபட்டு இருக்கலாம். நம்ம வச்ச மாதிரியே நோன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னா முந்தைய உம்மத்தினர், இன்னும் சொல்ல போனா முந்தைய உம்மத்தினருக்கு நம்ம விட அதிகமான ஒரு சிரமமான விதத்தில் தான் கடமைகள் அவர்களுக்கு இருந்தது. நம்ம விட அதிகமான சிரமங்கள் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, ஆடையில அசுத்தம் பட்டு விட்டால், ஆடையில அசுத்தம் பட்டுருச்சு, நஜீஸ் ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட அதை கழுவுனா சுத்தமாயிரும், நமக்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டா சுத்தமாயிரும். ஆனா முந்தைய உம்மத்திற்கு சொன்னா அந்த ஆடை அந்த இடத்த வெட்டி எடுத்துடணும், அந்த இடத்த கழுவுனாலும் சுத்தமாகாது. இப்படி அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது. இது மாதிரி பல விஷயங்கள், பல சட்டங்கள் நம்ம பார்த்தோம் சொன்னா நம்ம விட கடினமாகத்தான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆக அவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதனுடைய விதங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா சமுதாயத்தினருக்கும் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர் சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயம் அப்படிங்கும்போது அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை எடுத்துக்கொள்ளும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அதான் முந்தைய உம்மத்தினர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுபோல முந்தைய ஷரியத்துல முந்தைய மார்க்கங்கள்லயும் நோன்பு இருந்துச்சு. எப்படி தொழுகையும் முந்தைய சமுதாயத்துக்கு இருந்துச்சு. அல்லாஹ் அங்கேயும் முந்தைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்றான், மற்ற நபிமார்களை பார்த்து தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்றான். நான் அக்கிமி ஸலாத்த அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளிகளாக ஆக்குன்னு சொல்றாங்க. இப்படி அப்ப அவங்களும் தொழுது இருக்கிறாங்க. தொழுகையுடைய முறைகள் வேறையா, தொழுகையினுடைய எண்ணிக்கை. இப்ப நம்ம கடமை 5 வக்து கடமை. 5 வக்து கடமைங்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்துல தான் அது கடமையாக்கப்பட்டது. 5 வக்துங்கிறது இந்த முறைங்கிறது.
அப்போ அதனால நோன்பு தொழுகை என்பது எப்படி முந்தைய உம்மத்தினருக்கு கடமையாக இருந்துச்சு, அதனுடைய விதங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நோன்பு அவர்களுக்கு கடமையாக இருந்துச்சு, அதனுடைய முறைகள் வேண்டுமானால் வேறுபட்டதாக இருக்கலாம். அதனுடைய எண்ணிக்கைகள் நம்மள மாதிரி 30 நாள் இருந்துச்சா, அது கூட இருந்திருக்கலாம், குறைவாக இருந்திருக்கலாம். அந்தந்த சமுதாயத்திற்கு பொதுவாக ஆக்கியிருப்பான். அதனுடைய நேரங்கள், நம்ம காலையிலேருந்து இரவு வரை நோன்பு வைக்கிறோம், அவங்கள்ட்ட எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கலாம். இதே போல மாறுபட்டு எல்லாம் இருக்கலாம். ஆனால் நோன்பு கடமையாக இருந்துச்சு. பொதுவாக நோன்பு அப்படின்ட்டு ஒன்று அவங்களுக்கு இருந்துச்சு, அதனுடைய விதங்கள் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்றது, நீங்கள் தக்வா உடையவர்களாக, அதாவது தக்வா அப்படின்னு சொன்னா அதனுடைய அசல் விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுடைய கல்வை, உங்களுடைய உள்ளத்தை, நப்சை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல்ல வைக்கக்கூடியவர்களாக மாறணும். நப்சுடைய விருப்பத்துக்கு தூதுவாக நீங்க போயிடக்கூடாது. நப்சுடைய விருப்பத்துக்கு தூதுவாக நீங்க உங்க கண்ட்ரோல்ல அதை கொண்டு வரணும். இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாம நப்ஸ் எதையெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் செஞ்சிடறோம். அப்ப அல்லாஹ்வால் ஏவப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதான் தக்வாவுடைய 2 பக்கங்கள். ஜும்மாவில் கூட சொல்லி காட்டணும். தக்வா என்பது அதற்கு 2 புறங்கள் இருக்கிறது. வெறும் இபாதத்துகள், நற்காரியங்களை செய்வது மட்டுமல்ல. ஒருத்தர் நற்காரியங்களையே செய்து கொண்டிருக்கிறார், நல்ல முறையில் பேணுதலாக செய்கிறார், ஆனால் பாவங்களை விட்டும் அவர் தவிழ்ந்து கொள்வதில்லை அப்படின்னு சொன்னா அவரும் நல்லடியாராக ஆக முடியாது. அப்ப என்ன செய்ய சொன்னா, பாவங்களை விட்டும் தன்னுடைய கண்ணை, நாவை, நம்முடைய காதுகளை ஹராமை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடல் வயிற்றையும் ஹராமான உணவை விட்டும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் செய்யணும். இதுதான் தக்குவா. அப்ப அதற்கு அடிப்படை தேவை என்று சொன்னா நம்ம நப்சை நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். என்னுடைய நாக்கு ருசியா தேடுது அப்படிங்கும் போது அந்த நாக்கினுடைய ருசியை நிறைவேற்றும் பொழுது அதுல ஹலாலான முறையில் தான் நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு நாம வரணும். சந்தேகத்திற்கு இடமா இருக்குது, பரவாயில்லை, என்னுடைய நப்சு சொல்லுது சாப்பிடு, அது ஹலாலா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொல்லுது, நாம போய் சாப்பிட்டுறோம். அல்லது ஒரு வகையில ஏதாவது பணம் கிடைக்குது, பணம் வாங்க வேண்டியிருக்கு, அது ஹலாலா தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வது, எந்த பொருளையுமே சந்தேகத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வது அது நப்சு தூண்டத்தான் செய்யும். அப்ப அதை உறுதிப்படுத்தணும். அது ஹலால் தானா இல்லையா, அது நமக்கு கூடுமா கூடாதா, அவன் நப்சை கண்ட்ரோல் செய்வது, இதுதான் தக்குவா. அப்ப நோன்புல ரமலான் மாதத்துல அல்லாஹ் நோன்பை கடமையாக்கும் நோக்கம் சொல்லும் பொழுது உங்களுடைய நப்சை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய பயிற்சியை அல்லாஹ் கொடுக்கிறான். நப்சு என்ன கேட்குது, பசிக்குது, சாப்பிடணும்னு சொல்லும். இப்ப என்ன செய்வான், அந்த சாப்பிடுவதற்கு பசி எடுத்தாலும், நம்மிடத்துல உணவு வாங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், ருசியான உணவு சாப்பிட முடியும் என்று இருந்தாலும் இப்ப என்ன செய்ய மாட்டோம், நப்சுனுடைய விருப்பத்திற்கு தோதுவாக நாம் செயல்பட மாட்டோம். நப்சுடைய விருப்பத்துக்கு தோதுவாக நாக்கு வறண்டு போச்சு, தண்ணீர் தாகம் எடுக்குது, என்னதான் தாகம் எடுத்தாலும் என்ன செய்ய மாட்டோம், தண்ணீர் குடிக்க மாட்டோம். திருமணம் இப்பதான் முடிஞ்சு, அழகான மனைவி இருக்கிறா, மனசு நப்சு என்ன சொல்லுது, மனைவியோடு சேர வேண்டும் என்று பகல் நேரத்துல நப்சு தூண்டுது, ஆனா போக மாட்டேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அப்ப இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய நப்சை பக்குவப்படுத்துவது, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குரிய பயிற்சி அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க இரையச்சம் உள்ளவர்களாக, அந்த தக்வா உடையவர்களாக, உங்களுடைய நப்சை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று நோன்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நோன்பினுடைய சில சட்டங்களை அதுல சொல்றான். ஐயாமம் மாதூதாத், சில நாட்கள், குறிப்பிட்ட சில நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். அது அல்லாஹ் அடுத்த வசனத்துல எத்தனை நாள் அப்படிங்கறத அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்லுவான். பமன்கான மின்கும் மரீதன், அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களை யாராவது நோயாளி ஆயிட்டா, நோன்பு உங்கள் மீது கடமை, கட்டாயம் நோன்பு வச்சே ஆகணும். இதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும், இந்த ரமலான் மாதத்தை யார் அடைந்து விடுவார்களோ அவர்கள் அந்த மாதத்துல நோன்பு வைக்கணும். அப்ப அந்த மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டாம், 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பு வச்சே ஆகணும்.
இப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், உங்கள யார் நோயாளியாக ஆகிவிடுவார்களோ, அதாவது அந்த நோன்பு வைத்தால் அவர்களுக்கு நோயினுடைய வீரியம் அதிகமாகிவிடும் என்ற பயம் ஏற்படுகிறது, அதனால் உடல்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்ற ஒரு நோய் இருக்கிறது, அதை நான் சகிச்சு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, நோன்பு வச்சுட்டா அந்த நோயினுடைய பாதிப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, சிரமம் ஏற்படும், அந்த நோய் அதிகமாகிவிடும் என்ற பயம் இருந்தால், அப்படிப்பட்ட நிலையில அல்லது நீங்க பிரயாணத்தில் இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ ஒருவருக்கு சிரமமாகிவிடும் என்ற பயம் இருந்தால், நோய் இருக்கிறது, அந்த நோயினால சிரமம் ஏற்படும் இருந்தால், அப்ப அந்த நேரத்தில் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம், ரமதான் மாதத்துல அந்த நோன்பை விட்டுக் கொள்ளலாம். இப்ப அல்லாஹ் சலுகை கொடுக்குறான், கட்டாயம் என்னதான் எப்படி இருந்தாலும் நீ நோன்பு வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லல, எப்படி இருந்தாலும் நோன்பு வச்சுதான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சில வற்புறுத்தல். அடுத்து பிரயாணத்தில் இருந்தால், நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் அப்படின்னு சொன்னா, பிரயாணம் அப்படிங்கிறதுக்கு ஷரியத்துல ஒரு வரம்பு, ஒரு வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல பிரயாணத்தில் இருந்தால் மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டான். அது எவ்வளவு தூரம் பிரயாணம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லல. பிரயாணம்ங்கிறது பொதுவாக இங்கிருந்து நம்ம பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரம் போறோம், இது பிரயாணமா அப்படின்னு சொன்னா, அது நம்ம புழக்கத்துல பிரயாணம் அப்படின்னு சொன்னாலும் ஷரியத் ரீதியான பிரயாணத்தின் ஒரு அளவு இருக்கிறது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அந்த நபியுடைய தெளிவுபடுத்துதலின்படி ஃபுக்கஹாக்கள் என்ற மார்க்க சட்ட நிபுணர்கள் அதை சொல்லும் பொழுது 48 மைல் தூரம், அது இன்றைய கணக்குப்படி கிலோமீட்டர் கணக்குப்படி பார்த்தா 77 கிலோமீட்டர். சுமார் ஒருவர் 77 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த நாளிலே நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதாவது இது எப்போ அந்த பயணம் என்பது சிரமமாக இருந்த அந்த காலகட்டம். ஏன்னா அரபு நாடுங்கிறது ரொம்ப ஹீட்டான பூமி. இப்ப அந்த பூமியில அவங்க கொஞ்ச தூரம் பயணம் செய்யறதுங்கிறது, ஒட்டகத்தில் அதுவும் பாலைவனத்தில் பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சிரமமாக இருக்கும். ரெண்டாவது அரபு மக்கள் வியாபாரிகள், அதுவும் நீண்ட தூரத்தில் போய் பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவைகளும் அவர்களுக்கு இருந்தது. இப்போ அதனால அல்லாஹ் அங்கே என்ன செஞ்சான், அந்த சலுகையை கொடுத்தான், பிரயாணத்தில் நீங்க இருந்தா அந்த நோன்பை விட்டுக் கொள்ளலாம், அதை வேற நாடுகளில் நீங்க என்ன செய்யணும், வைத்துக் கொள்ள வேண்டும். ரமதான் அல்லாத மற்ற நாட்கள்ல அதை நீங்கள் கலா செய்து கொள்ள வேண்டும். அப்ப அதாவது நோய் அல்லது இது மாதிரி பிரயாணம், இது மாதிரி காரணங்களால் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு அனுமதி இருக்குது. மற்ற யாருக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. நோயினால நோன்பை விட்டுக் கொள்ளலாம், பிரயாணமாக இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். இந்த ரெண்டை தவிர வேற யாருக்கும் நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை. நான் விட்டுவிட்டு மற்ற நாள்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் குற்றவாளியாகத்தான் கருதப்படும், நோன்பை விட்ட குற்றத்திற்கு ஆளாகுவார். ஆனா இவங்க 2 பேரும் யார் நோயாளியாக இருக்கிறார்களோ, பிரயாணத்தில் இருக்கிறார்களோ, அந்த நாளில் அவங்க நோன்பு வைக்காட்ட அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிடிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் மீது எந்த குற்றமும் ஏற்படாது, எந்த பாவமும் அவர் கிடையாது. இது அதனால் அல்லாஹ்விடத்து சலுகை. அப்ப பிரயாணத்திற்கும் சில சட்டங்கள் இருக்கு. அதான் நம்ம சொன்ன பிரயாணத்துடைய தூரம் ஒன்னாவது பிரயாணத்துல. அதே மாதிரி தொழுகையினுடைய சட்டங்கள் வரும்போது சொல்லுவோம், அதை சுருக்கமா சொல்லிடுறேன். தொழுகைக்கும் அந்த சட்டம் இருக்கு. பிரயாணம் 77 கிலோமீட்டர் ஒரு பிரயாணம் செய்வதாக இருந்தால் அவர் என்ன செய்து கொள்ளலாம், கசர் செய்து கொள்ளலாம். தொழுகையை கசர் செய்து கொள்ளலாம். கசர்னு சொன்னா 4 ரக்காத் உள்ள தொழுகையை 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். ஹனஃபி மதுஹப்படி அவர் 2 ரக்காத் தான் தொழணும். தெரிஞ்சே ஞாபகத்தோடு 4 ரக்காத் தொழுதா அவர் தொழுகை நிறைவேறாது. எப்படி இப்ப 4 ரக்காத் தொழுகை பர்து தொழுகை, அல்லது ஃபஜ்ர்ல 2 ரக்காத் தான், ஒரு வேணுண்டே கூட 1 ரக்காத் தொழலாம் நம்ம ஆசை, அல்லது கூட 2 ரக்காத் தொழுதா அவர் தொழுகை என்ன செய்யாது, கூடாது. 4 ரக்காத் ஃபஜ்ர்ல ஒருத்தர் தொழுகை கூடுமா, கூடாது. மறதியாக தொழுதுட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் சஜிதா சஹு செய்யணும். வேணும்டே ஒருத்தர் கூட 2 ரக்காத் ஆசைப்பட்டு தொழுதாருன்னு சொன்னா அவர் தொழுகை நிறைவேறாது. ஏன்னா அல்லாஹ் விதிச்சது 2 ரக்காத் தான் தொழணும், 2 ரக்காத் தான். அதே மாதிரி பிரயாணத்துல போகும்போது 77 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்ய நாடி ஊருடைய எல்லையை அவர் கடந்து விட்டால் அப்ப இருந்து அவர் எத்தனை ரக்காத் தொழணும், 4 ரக்காத் உள்ள தொழுகை 2 ரக்காத்தாக தொழ வேண்டும், 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். இது அல்லாஹ் கொடுத்த சலுகை. அதனால சலுகையை புறக்கணிக்காதீங்கிறதுனாலதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை கட்டாயமா
அல்லாஹ் ஒரு சலுகையை கொடுக்குறான், எனக்கு அந்த சலுகைலாம் வேண்டாம் அப்படின்னு புறக்கணிக்கிறது அது நல்லதல்ல. அதனால 2 ரக்காத் தான் தொழணும். 2 ரக்காத்தோட அதிகமாக தொழுதா, மறதியாக தொழுதுட்டாரு அல்லது ஜமாத்தோடு தொழுகிறாரு அப்படின்னு சொன்னால் அது தொழுகை நிறைவேறும். மறதியாக ஒருத்தர் 4 ரக்காத் தொழுதுட்டாரு, அந்த தொழுகை நிறைவேறும். ஆனால் வேண்டுமென்றே தொழுதா தொழுகக்கூடாது. ஜமாத்தோடு தொழுதா அது இமாமை பின்பற்றி இமாமுக்கு தொழுவாக நம்ம நடக்கணுங்கிறதுனால 4 ரக்காத் தான் தொழணும். அங்கே போய் 2 ரக்காத் தொழ முடியாது. ஆக பிரயாணத்தில் இருக்கும்போது 77 கிலோமீட்டர் தூரம் ஒருவர் செல்வதாக இருந்தால் இவர் என்ன செய்யணும்? 4 ரக்காத்து தொழுகையை 2 ரக்காத்தாக தொழணும். அதே மாதிரி 77 கிலோமீட்டர் தூரம் இவர் பிரயாணம் செய்ய நாடி விட்டால், நாடி அவர் அன்றைய தினம் கிளம்புவதாக இருந்தால் அப்போ அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். நான் இன்னைக்கு பிரயாணத்தில் இருக்கிறேன், பிரயாணம் செய்ய போகிறேன், அதனால என்ன செய்யல, நோன்பு வைக்கல. அப்போ அதை என்ன செய்யணும்? இன்னொரு நாள் அவருக்கு அது சிரமமாக இருந்தால், சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் என்னால் முடியும். இப்போ உள்ள பிரயாணத்தை பொறுத்தளவில் பெரிய களைப்பெல்லாம் கிடையாது. ஏண்டா நம்ம போகிறது பூரா வாகனங்கள், நமக்கு பாதுகாப்பான சொகுசான வாகனங்கள்லாம் இருக்குது. அதனால பிரயாணங்கிறது களைப்பு இல்லை. அப்படி ஒருவருக்கு களைப்பாக இருக்குது, எனக்கு சிரமம் அப்படின்னு இருந்தால் அவர் விட்டுக் கொள்வதில் தவறும் கிடையாது. வைக்கிறது சிறப்பு சிறந்ததுன்னு சொன்னால் ரமதான் மாதத்திலே வச்சுக்கிட்டா அந்த ரமதானுடைய சிறப்பும் கிடைச்சிடும். மற்ற நாளில் வச்சா ரமதான் மாதத்தினுடைய சிறப்பு கிடைக்காது. அவருக்கு குற்றவாளியாக இல்லாட்டியும் கூட ரமதானில் நோன்பு நோற்ற அந்த சிறப்புங்கிறது அவருக்கு கிடைக்காம போயிடும். அதனால் நமக்கு சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தில் நோன்பு வச்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பை விட்டுக்கொள்ளலாம். பிரயாணத்தில் ஒரு மனிதர் அப்போ பிரயாணியாக இருக்கிறார் எப்போ எதுவரை கருதப்படும் சொன்னால், ஒரு ஊருக்கு அவர் போகிறார், பிரயாணத்தில் போகிறார். அந்த ஊருக்கு இப்போ 77 கிலோமீட்டருக்கு அடுத்து போகிறார். போகக்கூடிய சமயத்தில் அங்கு போய் அந்த ஊரில் போய் இப்போ என்ன செய்கிறார்? போகிற வர அவர் பிரயாணி. அந்த ஊரில் போய் 15 நாட்களை விட குறைவாக தங்கும் எண்ணம் இருந்தால் அவர் அந்த தங்கக்கூடிய அனைத்து நாட்களும் பிரயாணியாகத்தான் இருப்பார். முசாஃபிர் என்று சொல்லுவோம். முசாஃபிர் பிரயாணி. இப்போ அவருக்கு பிரயாணத்துடைய சட்டம் இருக்கிறது. 15 நாளுக்கு அதிகமாக 15 நாட்கள் அல்லது அதை விட அதிகமாக தங்க வேண்டிய தங்கும் எண்ணத்தில் நீயத்தில் அங்கே போய் தங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் பிரயாணி என்ற சட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார். அவருக்கு முக்கியம் என்று சொல்லப்படும், ஊரில் தங்கக்கூடியவர். இப்போ இவருக்கு அந்த சலுகை கிடையாது. ஏன்டா இவருக்கு அந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது அங்கே தங்கி இருக்கிறார். அப்படிங்கிறதுனால பிரயாணத்தினுடைய களைப்பு இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவருக்கு அந்த சட்டம், அந்த சலுகை என்பது நீக்கப்படும். அப்போ இந்த 15 நாட்கள் ஒருவர் 77 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் செய்ய நாடி புறப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதே மாதிரி எங்கேயாவது போய் தங்குறார் அப்படின்னு சொன்னால் 15 நாளை விட குறைவாக அவர் தங்கக்கூடியவராக இருந்தார். அவர் அந்த இடத்துல என்ன செய்யலாம்? நோன்பை குறைவான நாட்கள் தங்குறாரு, 2 நாள் 3 நாள் அல்லது 4 நாள் போய் தங்கிட்டு திரும்ப வர வேண்டியிருக்கு. அல்லது ஒரே ஊரில் அவர் தங்குறது இல்லை, போனாலும் கூட பக்கத்து ஊர்களுக்கு அவர் அலைஞ்சு திரிய வேண்டியது இருக்குது. அப்படிலாம் இருந்து சொன்னால் அவர் பிரயாணியினுடைய சட்டத்தில் இருப்பார். அவர் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். அதே மாதிரி தொழுகையில் அவர் என்ன செய்யணும்? 4 ரக்காத்துடைய தொழுகையை அவர் கசராக 2 ரக்காத்தாக தொழ வேண்டும். இது ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நோயாளி அப்படிங்கிறது இருக்குது. இந்த நோயினுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு சொல்வது என்னன்னு சொன்னால், ஒருவருடைய நோயில அதன் மூலமாக அவருக்கு நோயினுடைய பாதிப்பு அதிகமாகும் என்று இருந்தார், நோன்பு வச்சா நோயினுடைய பாதிப்பு கூடிரும். அந்த நோய் தான் இதுக்கு சலுகை அளிக்கப்பட்டது. சும்மா லேசாக தலைவலிக்குது அல்லது லேசாக சின்ன சின்ன நோய்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது நோம்ப. அதனால நோயினுடைய பாதிப்பு அதிகமாகாது என்று இருந்தால் அந்த நோன்பு வைக்கிறதுனால நமக்கு வேறு எந்த பாதிப்புகளும் வராது அப்படின்னு இருந்தா அப்ப என்ன செய்ய முடியாது? நோம்ப விட முடியாது. பாதிப்பு வரும் இருந்தா தான் என்ன செய்யணும்? நோம்ப விட்டுக் கொள்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது மமன்கான மின்கும் மரீதன் அவ்வாலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு சில நாட்களிலே அதை கலா செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சட்டம் அல்லாஹ் சொல்றான். இந்த சட்டம் இருக்குது, அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தின் மூலமாக அந்த சட்டம் அது செல்லுபடியாகாததாக ஆகிவிடும். ஆரம்ப காலத்துல இஸ்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட இந்த சட்டம் அல்லாஹ் சொல்றது என்று சொன்னா, வலல்லதீன யுத்தியக்கூனஹு, யாருக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது, இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்துல அவர் நோன்பு வைக்க விரும்பல, நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம்? ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒரு ஏழையினுடைய உணவு அளவிற்கு அவர் ஃபிதியா கொடுத்துக் கொள்ளலாம். நோன்பு வைக்காம இருந்ததுக்கு பரிகார தொகையை கொடுத்துக் கொள்ளலாம்.
அவர் நோன்பு வைக்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்? இந்த பரிகார தொகையை கொடுத்து கொள்ளணும். இது எப்போ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இது இந்த முதலாக நோன்பு கடமையாக்கப்படும் பொழுது இந்த சட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இது எதுக்காக சொன்னா அப்படின்னு சொன்னால், முதல்ல நோன்பு கடமையாக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்தில் இந்த முறையை, ஏன்டா அவங்க புதுசாக நோன்பு வைக்கிறாங்க, ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்க, ஒரு மாதம் நோன்பு வைக்க வேண்டி இருக்குது. அப்போ அவங்களுக்கு அது சிரமமாக ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, முதல்ல சொல்லும் பொழுது இந்த சலுகையை கொடுத்திருந்தான். அவங்க என்ன செய்யலாம், பரிகார தொகை கொடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொன்னா, ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு. யார் தன்னுடைய மன விருப்பத்தோடு அந்த நாளிலே நோன்பு வைக்கிறாரோ, யாரு ஒரு நன்மை அந்த நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு அது சிறந்தது. அப்படின்னா அந்த நாளிலே அந்த ரமலான்லேயே நோன்பு வைத்துக் கொண்டால் அவருக்கு அது சிறந்ததாக இருக்கிறது. வான் தசூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பு நோற்றுக்கொண்டால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தாலமூன், நீங்கள் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ் அதிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது ஆரம்பத்துல இந்த சட்டம் இருந்துச்சு, நீங்க ஃபிதியா கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அந்த வசனம் வருகிறது. அதில் சொல்லும் பொழுது ரமலான் மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டது. ரமலான் மாதம் எப்படி பாதப்பட்ட மாதம் என்று சொன்னால், அதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது சொன்னால், ஜனங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, மேலும் நேர்வழியினுடைய ஆதாரங்களை கொண்டது, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய அந்த குர்ஆன் அந்த நாளில் அந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அல்லாஹ் சொன்னான், ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு. யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வார்களோ அவர்கள் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். ரமலான் மாதத்தை அடைஞ்சவங்க அந்த மாசத்துல நோன்பு வச்சுதான் ஆகணும். அவங்க ஃபிதியா கொடுத்தா செல்லாது. இதை வச்சுதான் என்ன செஞ்சு முந்தைய ஆயத்தினுடைய அந்த சட்டம் செல்லுபடியாகாமல் போய்விட்டது, அது செல்லாது என்று அதற்கு பிறகு நபி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. இதுலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யார் நோயாளியாக இருப்பார்களோ அல்லது பிரயாணத்தில் இருப்பாரோ அவர் வேறு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், வேறு நாட்களில் நோன்பு வச்சுக் கொள்ளலாம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான், உங்களை ரொம்ப சிரமப்படுத்தணும்னு அல்லாஹ் நாடல அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப நோன்பு இருக்குது. நோன்புல 3 விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ரமலானுடைய நோன்புடைய விஷயத்துல 3 விதமான நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசுல ஒவ்வொரு மாசமும் 3 நோன்பு. அதே மாதிரி ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளுடைய நோன்பு மட்டும்தான் இருந்தது. மாசம் 3 நோன்பு நோப்பாங்க வந்த புதுசுல. அதே மாதிரி முஹர்ரம் 10வது நாள் நோன்பு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இவங்க ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன 2ஆம் வருஷத்துல தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுது. அப்ப முதல்ல இருந்த விதம் என்னன்னு சொன்னா, நோன்பினுடைய முறை மாசம் 3 நோன்பு இருந்துச்சு. அது மாதிரி ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு நோட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது முதல் முறை. இரண்டாவதாக அதுல மாற்றம் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதத்தினுடைய 30 நோன்புகளை வைக்க வேண்டும் அப்படின்ட்டு முறை ஏற்பட்டுச்சு. அல்லாஹு தாலா உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி விட்டான். குத்திபா அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிற வசனத்தை வச்சு அந்த மாதம் 3 நோன்புங்கிறது மாற்றப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாளுடைய நோன்புங்கிறது மாற்றப்பட்டு விட்டது. அதுலேயும் கூட இந்த சட்டமும் வந்துச்சு. முதல்ல அல்லாஹ் சலுகை கொடுத்தான். என்னன்னு சொன்னா, நோன்பு வைக்க சக்தி இருப்பவர்களும் விதியா கொடுத்துக் கொள்ளலாம், பரிகார தொகையை கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு பிறகு அதிலே என்ன செஞ்சா மாத்தி, ரமலான் மாதத்தை அடைந்தவர்கள் கட்டாயம் அவர் நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இல்லை என்று சொன்னால் அவர் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். அவங்க விதியா பகர தொகைலாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 3வது மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, நோன்புடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு, அதாவது அவர் பகலெல்லாம் நோன்பு வச்சிருக்கணும், சாயந்தரம் நோன்பு திறந்துடுறாரு. நோன்பு திறந்ததற்கு பிறகு அவர் எதுவரை சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு அனுமதி இருந்துச்சு சொன்னா, அவர் தூங்காமல் இருக்கிறவரை சாப்பிட்டுக் கொள்ளலாம், குடித்துக் கொள்ளலாம். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம். இரவுல நோன்பு திறந்த பிறகு ஆரம்பம் இப்படித்தான் இருந்துச்சு. நோம்பு திறந்துட்டார், மகரிப் நேரத்தில் நோம்பு திறந்துட்டோம். அதுக்கு பிறகு எதுவரை அவர் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருப்பாரோ அதுவரை எவ்வளவு வேணாலும்
சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது. தூங்கி முடிச்ச பிறகு எதுவும் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. இந்த சட்டம் இருந்துச்சு. இப்ப இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்லாமுடைய ஆரம்பத்தில் இப்படி இருந்துச்சு. அது சஹாபாக்கள்ல பல பேருக்கு அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடுச்சு. அவன் பல பேர் வந்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் களைச்சு போய் வருவாங்க. ஒரு சஹாபி வந்தார், வீட்டில் உணவு தயாரா இல்லை, அப்படி படுத்தார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட், சும்மா படுத்திருக்கலாம், தூங்கிட்டார், சாப்பிடவே இல்லை. எதுவும் உணவு தயாராகிறதுக்குள்ள அவர் தூங்கிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு இரவில் சாப்பிட முடியல. இதை மாதிரி பல பேருக்கு அது மாதிரி சிரமங்கள் ஏற்பட்ட உடனே ரசூலுல்லாஹ் வந்து இதெல்லாம் முறையிட்டாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதுல அந்த அடுத்த பின்னாடி வசனங்கள்ல வருது, உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி ரஃபஸு, இரவு வரை நீங்க சாப்பிட்டுக் கொள்வது உங்களுக்கு, இரவுலேருந்து காலையில வர இரவு முழுவதும் சாப்பிடுவது, மனைவியோடு சேருவதற்கு அனுமதி இருக்குதுங்கிற அந்த சட்டம் எனக்கு. இது மூன்றாவது மாற்றம் நோன்புல ஏற்பட்டது. இப்படி 3 மாற்றங்கள் ஏற்பட்டது. சரி, இந்த ஃபிதியா அதாவது பரிகார தொகை, பகரத்தொகை கொடுக்கிறது அப்படிங்கிறது சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட்டாலும் கூட அது சில பேருக்கு விதிவிலக்காக இருக்கிறது. அந்த விதிவிலக்கு மட்டும் அப்படியே நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கு. அது யார் அப்படின்னு சொன்னா, அதாவது கடுமையான ரொம்ப வயோதிகம் அடைந்து விட்டார், தள்ளாத வயோதிகம், அவரால் தன்னுடைய செயல்களை அதையும் தானாக செய்ய முடியாத நிலைக்கு போயிட்டார், படுத்த படுக்கையாக இருக்கிறார், அவர் திரும்ப மீண்டும் எழுந்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வயோதிகர் இருக்கிறார். இப்போ அவர் நோன்பை விட்டுக்கொண்டு அதற்கு பதிலாக என்ன செய்யலாம், ஃபிதியாவை கொடுத்து கொள்ளலாம். அல்லது ஒரு நோயாளி நல்லா இருக்கிறார், அந்த நோய் அவருக்கு குணமடையக்கூடிய வாய்ப்பே இல்லை, மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க இந்த நோய் என்ன செய்யாது, குணமடையாது, அவர் தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும், பகலெல்லாம் சாப்பிடணும், காலம் பூரா சாப்பிட்டாகணும், பகல்ல தொடர்ந்து சாப்பிட்டாகணும், அவர் பசியோடு இருக்கக்கூடாது. இதை மாதிரி பல இதுகள் கடைசி காலம் வரை அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நல்ல ஆதாரபூர்வமான மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதை மாதிரி ஒரு நோயாளியாக இருந்தால் அப்போ அவங்க என்ன செய்யக்கூடாது, அப்போ அவங்க வந்து நோன்பை விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், பகர தொகையை கொடுத்து கொள்ளலாம். இது மட்டும்தான் அனுமதி இருக்குது ஒழிய மற்றவர்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இப்படி ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடமையாக்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறான், வலி துக்மிலுல் இத்தத்தை, அதாவது வேறு நாட்கள் அல்லாஹ் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி. நீங்கள் எண்ணிக்கை என்ன செய்யணும், 30 நாளுங்கிறதா அல்லது 29 நாளுங்கிறத பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காகவும், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், இந்த நோன்பு கடமையாக்குனது அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் அல்லாஹ்விற்கு வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி இருக்கிறான் இந்த முறையில என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். ஆக இந்த நோன்பினுடைய அடுத்த இன்னும் சில சட்டங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு கடமைகளையும் அவன் நம் மீது விதித்திருப்பது நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய நன்மைக்கு தான் என்பதை இதன் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் மன சந்தோஷத்தோடு நம்ம அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய நலனுக்காக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று எல்லா கடமைகளையும் அந்த விதத்தில் நிறைவேற்றுவோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக நம்முடைய அமல்களை கொண்டு பொருந்தி கொண்டு அவன் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் விதிக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் மன நிறைவோடு மன சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.